ஹாய் மினி. என்ன மினி, நேற்று சர்ச்சுக்கு போனியா? போன ரிங்கி, எங்க பாஸ்டர் ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாரு. என்ன வசனம் மினி? பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மா நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்னன்ட்டு ஆத்மாவை குறித்து சொல்லி கொடுத்தாரு. என்னது ஆத்துமாவா? எனக்கு அரிசி மாவு தெரியும், மைதா மாவு தெரியும், கோதுமை மாவு தெரியும். அதுதாடி ஆத்மா? ஆத்மானா நம்முடைய உள்ளண்டி. உள்ளமா? நேது உள்ள வெள்ளம்னு பேசினுக்கிற நீ? நமக்கு 3 தன்மை இருக்குடி மனுஷருக்கு. ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்மா, இன்னொன்று சரீரம். ஆவி கடவுள் கொடுத்தாரு. அதனால் அந்த ஆவி நம்ம மறிச்சா அந்த ஆவி கடவுள்கிட்ட போயிடும். நம்ம சரீரம் மண்ணிலேருந்து எடுத்ததுனால மண்ணில் பெற்றிடுறாங்க. ஆனால் ஆத்மா தான் வெளியேறி பெற்றது. நன்மை செய்தால் கடவுள் கையில் போவோம், கெட்டது செய்தால் நரகத்துக்கு போவோம். இது குறித்து தான் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. அப்படியா? இது வரைக்கும் நான் இதை கேள்விப்பட்டது இல்லையே. அப்போ நம்ம தப்பு செய்தா நரகத்துக்கு போயிடுவோமா? இல்லடி, அதுக்காகத்தான் இயேசு சாமி நம்முடைய பாவங்களுக்காக அவரே இந்த உலகத்தில் மனுஷனை ரத்தம் சிந்தி மறிச்சு நம்மளோட பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளோட பாவங்களை ஆண்டவரத்தில் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவனோட பாவங்களெல்லாம் மன்னிச்சிடுவார். அது மாத்திரம் இல்லை, அவர் நம்மோட எப்போதும் வாழ்வார், நம்மளையும் அவரோடு கூட சேர்த்துப்பார். அப்படியா? அப்போ நானும் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணி அவரை ஏற்றுக்கிட்டு நல்ல பொண்ணா வாழ போகிறேன்டி. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷம் என்றுமே. எனக்கும் இப்போ சந்தோஷமா இருக்கு மினி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் நம்ம இருதயத்தை இயேசு சாமிக்கு கொடுப்போம், சந்தோஷமாக வாழுவோம்.